எல்லாமே மாக்கல்லு. இது வந்து சீசனிங் பண்ணி வச்சிருக்கு. ஜஸ்ட் அந்த மஞ்சள் ரெடி டு யூஸ் தான். ஆமாங்க, மஞ்சள் விளக்கெண்ணெய் இதெல்லாமே போட்டு அடுப்புல வச்சு ஹீட் பண்ணி சீசனிங் பண்ணி வச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கழுவிட்டு வழக்கம் போல யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா கேர்டு பாட்டு, நம்ம தயிர் உரையத்தி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ல ஊற்றி வைக்கலாங்க. உங்களுக்கு இதில் ஊற்றி வைக்கும்போது அதை விட கொஞ்சம் அதிக நேரம் பிடிக்காம இருக்கும். சிலர் வந்து கேஸ்ட்ரைனில் சமைக்கணும்னு விரும்புவாங்க. சேம் டைம்ஸ் வெயிட் தூக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இருக்குது, வெயிட் ஜாஸ்தியிலையும் இருக்குது. இந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நம்ம உடனே பரிமாறி சாப்பிட்றோம்னா ஓகேங்க. சப்போஸ் டிலே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது வேற ஒரு கண்டெய்னரில் ஹாட் பாக்ஸ்லேயே மாற்றி வச்சுக்கணும். இந்த லிட்டை வந்து நம்ம தனியாக இன்னொரு ஃப்ரை பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்படி மூடி வச்சு சமைக்கிறது மூலமாக நல்ல ஒரு தம்மாவும் யூஸ் ஆகும். பிரியாணி அதுக்கும் யூஸ் ஆகிக்கும். நல்லா கனமாக இருக்கிறதுனால பிரியாணிக்கு பெஸ்ட்டு. ட்ரை பிளைனாகவே ரெண்டு பக்கமும் எஸ்எஸ், சென்ட்ரல் அலுமினியம் இருக்கும். நல்லா கனமாக இருக்கிறதுனால உணவு நல்லா மெதுவாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த இரும்பில் இருந்து நம்ம எஸ்எஸ்ஸை மாற்றும் போது இந்த நிக்கலுங்கிறது ஆட் பண்ணுவாங்க ரெகுலராக. ஆனால் இதில் வந்து நிக்கல் ஃப்ரீ, நிக்கல் இல்லாமல் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு வந்திருக்காங்க. லேயர் வந்து பிராண்டட், அது நிறைய பேருக்கு தெரியும். அதனால நம்ம கிச்சன்ல நின்னுட்டே தேங்காய் துருவிக்கிறதுக்கான டேபிள் டாப்ல யூஸ் பண்ணி டேபிள் டாப்ல. ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அறுசுவை சாரல். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வந்த ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கணபதியில் லொக்கேட்டாக இருக்கிற வீட்டுக்கு தாங்க நம்ம வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்க்கா, இப்போ ரீசெண்டாக என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நம்மளோட லொகேஷன் சொல்லிடுங்க, ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஓகே, நம்ம லொகேஷன் வந்து கோயம்புத்தூர்ல காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருந்து கணபதி போற வழியில டெக்ஸ்டைல் மேம்பாலம் வருங்க. சரி, அது ஏறி இறங்கின உடனே வர லெஃப்ட்ல வந்துட்டீங்கன்னா 4ஆம் நம்பர் ரேஷன் கடை. அதை தாண்டோனே வீட்டுக்குன்னு போர்டு இருக்கு, பாலநகர் ஏரியா பேர். சரி, கூகுள் மேப் லொகேஷன்லயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்லைங்களா? அதை பார்த்தும் வந்துட்டு விசிட் பண்ணிக்கலாங்க. நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம கிட்ட வழக்கம் போல கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங். சரிங்க. அது போக சோப் ஸ்டோன் ஐட்டம், இந்த சாப்பர்ஸ், சாப்பர்ஸ் நம்ம எலக்ட்ரிக்லயே கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள் சாப்பர்ஸ் சைஸ் வாரியா இருக்குங்க. அது போக மிக்ஸி, அப்புறம் இம்போர்ட்டட் ஐட்டம், இந்த வாட்டர் பாட்டில், ஹாட் பாக்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், இப்போ லஞ்ச் பாக்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கு. அப்புறம் வழக்கம் போல மேயர் ப்ராடக்ட்ஸ், மேக்ஸ் ஃப்ரெஷ் இந்த பிராண்ட் ட்ரைப்ளை ஐட்டம்ஸும் வந்துட்டு வச்சிருக்கீங்க. சரி, ஓகே, இத பத்தி டீடைலா பாத்துறலாம்ங்களா? ஓகே, நம்ம கிட்ட வெப்சைட் அவைலபிளா இருக்குங்களா? வெப்சைட் இருக்குங்க. வெப்சைட் இருக்கு. வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டைரக்டா நேர்ல வந்து வாங்கிக்கலாம். இல்லனா அதுவும் இல்லனாலுமே வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ அதுவும் பை பண்ணிக்கலாங்க. வாங்க வீடியோல போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தலாம். கண்டிப்பா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே மோஸ்ட்லி உங்களுக்கு நம்ம பிரைஸ் சொல்லி தான் வந்து எடுத்திருக்கோம். அப்படி பிரைஸ் வந்து இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பிரைஸ் வந்து சொல்லிடுவாங்க. ஷிப்பிங் வந்துட்டு நம்ம எது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம ஆல் ஓவர் இந்தியா பண்ணி, ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. ஓகே, ப்ராடக்ட்ஸ் பார்த்தலாங்களா? ஓகே அக்கா, நம்ம லாஸ்ட் வீடியோல வெஜிடபிள் சாப்பர் பார்த்தோம் இல்லைங்களா, ஹேண்ட் பிரஷ். இப்போ அதுல என்ன அப்டேட்ஸ் வந்திருக்குங்க? லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் பார்த்தோங்க, ஒரு 2 லிட்டர், 5 லிட்டர், 6 லிட்டர் இந்த மாதிரி பார்த்தோங்க. இது பாத்தீங்கன்னா 10 லிட்டர் கெபாசிட்டி. இது வந்து ஒரு ஹோட்டலுக்கு, நம்ம இப்போ ஆம்லெட் போடுறோம், ஊத்தாப்பம் போடுறாங்க போது பெரிய வெஜிடபிள் கட்டிங் மிஷின் போது நிறைய போட்டு கட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 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 கிலோ போல போட்டுக்கலாம். சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம். சரி சரி, இத பத்தின டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதை பத்தி நீங்க வந்துட்டு பாத்துக்கலாம், எப்படி வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கறது. இது என்ன பிரைஸ் வருதுங்க? இது 10 லிட்டர் வந்து இது 4500ங்க. 4500 வருது. சரி, ஓகேங்க. உங்களுக்கு ஈஸியா ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். டீடைல்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. இது பிளேடு பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கு. 4 பிளேடு இருக்கு. சரிங்க. இது ஷார்ப்னஸ் நல்லா அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஒரு 2 4 வெட்டி போடும்போது பிளேடோட லைஃப் ரொம்ப நல்லா வருங்க. ஓகே, இதுக்கு அடுத்த சைஸ் வந்து 6 லிட்டருங்க. சரி, இதோட பிரைஸ் 2500 ரூபாங்க. ஓகே, இதுவும் ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடுகள்லயும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வெஜிடபிள்ஸ் கட் பண்றது போக நம்ம சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் லெவல்ல கோதுமை மாவு, சால்ட் எல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி போட்டு நம்ம கலர்ஃபுல்லா குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. கேரட், பீட்ரூட் இதெல்லாம் போடும்போது நல்லா அப்படி இந்த கோதுமை மாவும் அந்த வெஜிடபிள்ஸும் நல்லா தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வெட்டி போட்டுறணும். நல்லா அப்படியே 2 கலந்து நல்லா கலர்ஃபுல்லா சப்பாத்தி கிடைக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறோங்கிற ஃபீலிங் இருக்கும். 5 லிட்டருங்க. ஓகேங்க, 5 லிட்டர். இதோட பிரைஸ் 2000 rupees. சரி, இப்போ நான் சொல்ற பிரைஸ் எல்லாம் வந்து நம்ம இடத்துல வாங்கும் பொழுது இதை கொரியர் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஒரு 100 rupees இந்த மாதிரி ஆட் ஆகும். ஓகேங்க, இது
சின்ன சைஸு ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்க எடுத்துக்கலாங்க, கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு. சரிங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1200 ரூபாங்க. 1200 நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இல்லைங்களா? ஆமாங்க, இருக்கிற சின்ன சைஸு. இது லாஸ்ட் டைம் காமிச்சதாங்க, சுமித் பிராண்டோட மிக்ஸி. நம்ம ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் மிளகு அரைக்கிறதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியும் வாங்கலாம். அதை விட ஸ்பாட்ல அரைச்சி போடும்போது ஒரு நல்ல டேஸ்ட், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி சின்னது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜார் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை அரைச்சிட்டு அப்புறமா தலைகளாக திருப்பி ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு தனியாக மூடி இருக்குங்க, ஃபில்டர் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் மூடியும் இருக்குது, ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஜூஸ்லாம் போட்டால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். தனியாக ஃபில்டர் தேட வேண்டியதில்லை. ஆமாம், சரிங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1500 ரூபாங்க. 1500 ரூபா. 2 கலர்ஸ் இல்லைங்களா அதில்? இல்லை அது பெரிய சைஸுங்களா? இல்லை, ஒரே சைஸ் தான், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர். இது வந்து சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த 2 ஜூஸ் போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கு இல்லைங்களா? அந்த சிட்ரிக் உள்ளது எல்லாமே ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர் இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன ப்ரைஸ் வருதுங்க? இதோட ப்ரைஸ் வந்து 1800 ரூபாங்க. 1800 ரூபா வந்து. இது வந்து எஸ்எஸ் குக்கருங்க. ஃபுல்லி எஸ்எஸ் கம்ப்ளீட்டாக நம்ம அலுமினியத்தில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எஸ்எஸ். இது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. 25 லிட்டர் கெப்பாசிட்டி 25 லிட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 15000 ரூபாங்க. ஓகே, சரிங்க. ஃபுல்லி எஸ்எஸ் வருதுங்க உங்களுக்கு? ஆமாங்க, ஃபுல்லி எஸ்எஸ். ISO 9000 சர்டிஃபிகேட் வாங்கினதுங்க. சரி, ஓகே. நல்லா வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஹோட்டலில் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி. இது வந்து கல் சட்டிங்க. நம்ம ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருப்போம், சின்ன வயசுலாம் கூட வீட்டில் பார்த்துருப்போம். கல் சட்டி, மண் சட்டி, இரும்பு பாத்திரங்கள்லாம் பார்த்துருப்போம். இது வந்து திரும்ப இப்போ அதிகமாக பழக்கத்துக்கு வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதில் சமைச்சா ரொம்ப நல்லது. இதோட ப்ரைஸ் ஃபுல்லாமே மாக்கல். இது வந்து சீசனிங் பண்ணி வச்சிருக்கு. ஜஸ்ட் அந்த மஞ்சள், ரெடி டு யூஸ் தான். ஆமாங்க, மஞ்சள், விளக்கெண்ணெய் இதெல்லாமே போட்டு அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி சீசனிங் பண்ணி வச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கழுவிட்டு வழக்கம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறத மட்டும் டிஸ்போஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நல்லா அதிகமாக இருக்குது. இதோட ரேட் வந்து 1855ங்க. 2650 ml. எல்லாமே சமைச்சுக்கலாம் இதில்? எல்லாமே சமைச்சிக்கலாங்க. சாதம் வடிக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகே. இதுல ஒரே சைஸ் தான் நம்மகிட்ட இல்லைங்களா? இது வந்து ml சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இது நேச்சுரலாக வர்ற கல்லை நம்ம வெட்டி எடுக்கிறதுனால எக்ஸாக்டாக 1 லிட்டர் 2 லிட்டர் வராது, முன்ன பின்ன வித்தியாசம் வரும். இது பார்த்தீங்கன்னா 2500 ml இருக்குது, 1750 ரூபாங்க. சரிங்க. இது அதே சைஸ் தான், 2450 வருது, 1715 ரூபாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஷேப்பில் இருக்குது. மூடியோட வந்துருக்குது. கல் பானைன்னு சொல்லுவாங்க. நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3800 ml வருது, 3420 ரூபாங்க. அது போக உருளி இது 2600 ml வருதுங்க, 2470 ரூபா. சரி, ஓகேங்க. இல்லை சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுவும் 2600 ml தான். சரி, அதுலேயே உங்களுக்கு நிறைய மாடல்ஸும் இருக்குது, சைஸஸும் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. சரி, ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா கேர்டு பாட்டு, நம்ம தயிர் உரையத்தி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ல ஊற்றி வைக்கலாங்க. உங்களுக்கு இதில் ஊற்றி வைக்கும்போது அதை விட கொஞ்சம் அதிக நேரம் புளிக்காமல் இருக்கும். அப்படிங்களா? ஓகே. இதோட ப்ரைஸ் 955, 1120 ml இருக்குங்க. சரி. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஜாடின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும், அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு. மூடி பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறதே தெரியாது, மூடி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க. அதோட ரேட்டுங்க? இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1160 ml இருக்கு. இதோட ப்ரைஸ் 1045ங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டான இந்த கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தோசைக்கல். இது 12 inch இருக்கிறதுலேயே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல பெரிய சைஸுங்க. சீசனிங் பண்ணி ரெடியாக இருக்குது. இதோட வெயிட் ஒரு 3.5 கிலோ போல் வருங்க. இதோட ப்ரைஸ் 890. ஆமாங்க. நம்ம இதில் அரிசி மாவு தோசை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கல் வச்சுக்கிறது நல்லதுங்க. நல்லது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் இருக்கும். இப்போ அரிசி மாவுனா அரிசி மாவு உளுந்து கலக்கிறோம். இது கோதுமை தோசைங்கும் போது அது ஒரு டெம்பரேச்சரில் வேகும். அதனால நம்ம அரிசி மாவுக்குன்னு ஒரு கல் வச்சுக்கலாம். அப்புறம் கோதுமை தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே ஒன்று வச்சுக்கலாங்க. அப்போ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் விடும்போது எந்திரிக்காமல் இருக்கும், மாற்றி சுடும்போது அதை அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இது 10 inch. இதோட வெயிட் 1.25 கிலோ போல் வருதுங்க.
730 இதோட பிரைஸுங்க. நம்ம சப்பாத்திக்குன்னா இது ஒன்று வாங்கி வச்சுக்கலாங்க. இது வந்து எஜ்ஜு ரைஸ் தவா. இந்த எஜ்ஜு வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கும். நமக்கு ஏதாவது பிரெட் போடுறது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஃப்ரை பண்றதுக்குனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. 10 இன்ச் எஜ்ஜு ரைஸ் தவா. இதோட பிரைஸ் வந்து 800ங்க. 800. ஓகே. இப்போ தோசைக்கல்லை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சீசனிங் பண்ணி ரெடியா இருக்கு. நீங்க வாங்கிட்டு போய் யூஸ் பண்றது எப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற லிக்விட் ஆர் சோப்ல கழுவிக்கலாங்க. கல்ல அடுப்புல வச்சு சூடானோடனே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அது ஃப்ரை ஆனோடனே எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு அப்புறம் முதல் தோசையை வீசிடலாங்க. அப்புறம் நம்ம எப்போ போல சூட ஆரம்பிச்சுக்கலாம், நல்லா வந்துடும். இதே மெத்தட் தான் பனியாரக்கல், ஆப்பக்கல், இந்த மாவு ஐட்டம் யூஸ் பண்றது எல்லாமே இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இது பனியாரக்கல்ல பார்த்தீங்கன்னா 7 குழி, 9 குழி, 12 குழி இந்த மாதிரி 3 சைஸ்ல இருக்குங்க. இப்போ நான் கையில் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 9 குழி. இதில் பாட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில் பண்ணி இருக்கு, நல்லா கனமா இருக்குங்க. குழியும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ரவுண்ட் ஷேப்ல கிடைக்கும் இல்லைங்களா? ஆமாம், பனியாரம். இதோட பிரைஸ் வந்து 980ங்க. 9 குழி பனியாரக்கல் ரவுண்ட் ஷேப்பு. இது பார்த்தீங்கன்னா 9 குழியிலேயே ஸ்கொயர் ஷேப்பு. இதோட பிரைஸ் வந்து 920. அதில் சிலிகான் ஹேண்டில் இருக்கும், நல்லா பெண்டாய் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக. பாட்டமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேலோவாக கொடுத்துருக்கோம், கொஞ்சம் வெயிட் கம்மியாக வரணுங்கிறதுக்காக. சேம் டைம்ஸ் இந்த ரிங் மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு இண்டக்ஷனில் வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 845. 9 குழியே தான், அந்த ஹேண்டில் இல்லாமல் சின்னதாக 2 காது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே. இது வந்து 12 குழிங்க. 12 குழியில் பார்த்தீங்கன்னா ரிங் பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சென்டரில் கேப் விட்டுருப்போம், கொஞ்சம் வெயிட் அதிகமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக. சிலர் வந்து கேஸ்ட் அயனில் சமைக்கணும்னு விரும்புவாங்க. சேம் டைம்ஸ் வெயிட் தூக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாகவும் இருக்குது, வெயிட் ஜாஸ்தியிலையும் இருக்குது. சரி. இப்போ இப்படி இருந்தால் ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகாதான்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் இருக்குது, இண்டக்ஷனில் வச்சுக்கலாம். நல்லாவே எல்லாமே ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஆமாங்க. சரி. ஓகே. 880 ரூபாங்க ரிங் பேஸு. ஓகே. இது கடாயில் சின்ன சைஸுங்க, 870 ரூபாய். 8 இன்ச்சுங்க. இப்போ கடாயில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதுதான் இருக்கிறது சின்ன சைஸ். 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு இப்படி 3 சைஸ்ல இருக்கு. நம்ம ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைஸ் மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பூரி சுடுறதுக்கு, உளுந்து வடை இந்த மாதிரி கொஞ்சமா கெஸ்ட் வராங்கும் போது சின்ன ஃபேமிலி இந்த மாதிரி சமயத்தில் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. சரி. ஓகேங்க. இதுக்கு ஏற்ற லிட்டும் நம்ம கிட்ட இருக்குங்களா? எல்லா லிட்டும் எல்லாத்துக்கும் மேட்சா இருக்காதுங்க. ஒரு 2 சைஸ் லிட் இருக்கு, அது மேட்ச் ஆனதான் எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து 10 இன்ச்சு கடாய்ங்க. இதோட ரேட்டு 1215ங்க. நல்லா இன்சைட் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. இது நம்ம இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. சரிங்க. நம்ம ரெகுலர் ஸ்டவ்ல வச்சுக்கலாங்க. ஸ்டவ்ல வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம உப்புமா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்றதுக்கு, ஃப்ரைட் ரைஸ் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா சீசனிங் பண்ணியிருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுல மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு கம்மி விலையில உள்ள காய்கறிகளோ அல்லது அரிசியோ வேக வச்சு ஒரு தடவைக்கு 2 தடவை வேக வச்சு கொட்டிடலாங்க. நமக்கு அந்த ஃபுட் கலர் சேஞ்ச் ஆகிறத அவாய்ட் பண்றதுக்காக. சரி சரி. இதுல சமைக்கும் போது நமக்கு அந்த இரும்பு சத்து இயல்பாவே கிடைச்சிருது. 10 இன்ச்லி டீப் கடாயின்னு சொல்லுவாங்க. நல்லா ஆழமா இருக்கும். பாட்டம் சர்ஃபேஸும் நல்லா ஈக்குவலா இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும். அதை நம்ம வந்து இண்டக்ஷன்ல வைக்க முடியாது. இந்த இதை வந்து நம்ம இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாங்க, பாட்டம் சர்ஃபேஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால. அதை விட அது கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கும். வந்து 1390 12 இன்ச்சுங்க. இதுலேயே பெரிய சைஸ். கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருக்கிறவங்க அல்லது வடை சுடணும், முறுக்கு இந்த மாதிரி சுடணும்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவும் நம்ம ஸ்டவ்ல மட்டும் தான் வைக்க முடியும். இது நம்ம ஸ்டவ்ல மட்டும் வச்சுக்கலாங்க. ஓகே. இந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது நம்ம உடனே பரிமாறி சாப்பிட்றோம்னா ஓகேங்க. சப்போஸ் டிலே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது ஒரு வேற ஒரு கண்டெய்னர்ல ஹாட் பாக்ஸ்லேயே மாற்றி வச்சுக்கணும். இது சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து 995 ரூபாங்க. 4 பிட் ஊத்தாப்ப தவாங்க. நம்ம தோசைன்னா ஒரே பெரிய சைஸ்ல ஊற்றி கொடுப்போம். குழந்தைகள் சாப்பிட கொஞ்சம் சிறப்பட்டாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கேரட்டு, வெங்காயம், மல்லித்தலை எல்லாம் தூவி கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுக்கும்பொழுது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு இந்த மினி ஊத்தாப்ப தவா வாங்கிக்கலாங்க. ஓகே. பேன் கேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து 9 இன்ச்சு ஆப்பத்தாவாங்க. சரிங்க. நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது வந்து நமக்கு எடுத்து சுற்றுவோம் இல்லைங்களா, சிலிகான் ஸ்லீவு. சிலிகான்ல ஆமாம், சிலிகான் ஸ்லீவ் நம்ம எடுத்து சுற்றுறதுக்கு வசதியாக துணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணுனாலும் வாங்கிக்கலாம். பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. ஓகே. இப்போ இது வாங்கினா நிறைய இதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? இது வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே இப்போ இந்த பாருங்க இந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல், பனியாற்கல் எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இது மட்டும் தனியாவும் நம்ம கிட்ட கிடைக்கும், தனியா வாங்கிக்கலாங்க. இந்த ஆப்பக்கல் வந்து 590 ரூபாங்க. இது வந்து ஸ்மூத்தா இருக்காது, கொஞ்சம் சொர சொரான்னு இருக்கும். சரி. கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்மூத் ஃபினிஷ் இல்லாம கொடுக்கும்பொழுது பிரைஸ் கம்மியா வரும், அந்த கிரைண்டிங் ஒர்க்கு. அதனால இது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்னா கூட இது வாங்கிக்கலாம். 2 பட்ஜெட்லயும் நம்ம கிட்ட. ஆமா, ஆப்பக்கல் 2 சைஸ்ல இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா 820 ரூபாங்க இதோட ப்ரைஸ். 7 புள்ளி பணியாரக்கல் ரவுண்ட் ஷேப்புங்க. சரி. இப்போ மோஸ்ட்லி நான் ப்ரைஸ் சொல்லிட்டு வரேன், ஒரு சில சொல்லாமல் விட்டுருந்தாலும் வெப்சைட் இருக்குங்க. இப்போ காட்டுற ப்ராடக்ட்ஸே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர நம்பர்லாம் கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் சொல்லிடுவோம். நீங்கள் அப்படியே ஜிபே பண்ணி கூட வாங்கிக்கலாம். வெப்சைட்லையும் இருக்குது, வெப்சைட் இது கொடுத்துட்றோம். வெப்சைட்டில் ஏதாவது ஆட் ஆகாமல் இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு வாட்ஸ்அப்பில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், வாங்கிக்கலாம். கில்லட்லேயே சின்ன சைஸுங்க 6 இன்ச்சு. இது நம்ம கொஞ்சமாக சட்னி தாளிக்கணும், குழம்பு ரசம் தாளிக்கணும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆம்லெட்டும் போடுறதுனால போட்டுக்கலாங்க. ஒரு 2 முட்டை வரைக்குமே இதில் போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக புஃப்னு வரும். சரிங்க. ஆம்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரைஸ் வந்து 460 ரூபாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 565. ஆம்லெட்டுக்குனே ஸ்பெஷலாக வர்றதுங்க, ஆம்லெட் தவான்னு சொல்றது. இதுலேயும் ஒரு முட்டை 2 முட்டை இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஓகே, முட்டை மட்டும் தனியாக போடுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டுங்க 780 இதோட ப்ரைஸுங்க. ஃபிஷ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம இது ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணால் போதுங்க. இதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி கிரில் பேன். ஆமாங்க. இதுல சைஸ் இருக்குங்களா? இதுல வந்து இப்போ நான் காமிச்சது ரவுண்ட் ஷேப்பு, அடுத்தது ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குங்க. ஸ்கொயர் ஷேப் 830 ரூபாங்க இதோட ப்ரைஸ். நல்லா வெயிட்டாக இருக்கும், ஒரு 3.5 கிலோ இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கும். 10 இன்ச் போல வரும். இது 10 இன்ச் சைஸ். 10 இன்ச் சைஸ். ஆமாங்க. கில்லட்டு நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. டோஸ்ட் பண்ணுறதுக்கு இதில் வந்து 9 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த மாதிரி 2 சைஸில் இருக்குங்க. இது என்ன சைஸுங்க? இது வந்து 10 இன்ச்சுங்க. ப்ரைஸ் வந்து 1250ங்க. இது வந்து 3 லிட்டர் டச் ஓவனுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 2250. இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டை வந்து நம்ம தனியாக இன்னொரு ஃப்ரை பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இப்படி மூடி வச்சு சமைக்கிறது மூலமாக நல்ல ஒரு தம்மாவும் யூஸ் ஆகும். பிரியாணி அதுக்கும் யூஸ் ஆகிக்கும். சரி. நமக்கு 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாங்க. 3 லிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு தனி பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலினா இந்த சைஸ் எடுத்துக்கலாங்க. இதுலயே 5 லிட்டர் 7 லிட்டர் எல்லாமே இருக்குங்க. சரி. பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் 5 லிட்டருங்க. இதோட ப்ரைஸ் 2700. இது பார்த்தீங்கன்னா இன்சைடு நல்லா ஸ்மூத் ஃபினிஷாகவே இருக்கும். இதனுடைய மூடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லா வெயிட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு நல்லா யூஸ் ஆகும் வைங்களேன். ஏன்னா மூடி நல்லா கனமாக இருக்குது, அதுவே தம்மாக இதாகிக்கும். சரிங்க. இதோடைய மூடி 2-in-1 கிடையாது, நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ப்ரைஸுங்க? இதோட ப்ரைஸ் 2700ங்க. 7 லிட்டர் பெரிய சைஸ். 7 லிட்டர். மூடி பார்த்தீங்கன்னா தூக்க முடியாத அளவுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு. ஆமாம். இது வந்து இன்சைட் நார்மல் ஃபினிஷ் தாங்க. இது வந்து ஸ்மூத் ஃபினிஷ் கிடையாது, நார்மல் ஃபினிஷ். கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாமே இதை எடுத்துக்கலாம். சரி. நல்லா டேஸ்ட் வரும் வைங்களேன். ரெகுலராக சமைக்கிறத விட இந்த மண்பானை, கேஸ்ட் அயர்ன் இதுல சமைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. விசிறு தவாலியே வந்து ஹேண்டில் உள்ளது. அப்போ ஹேண்டில் இல்லாமல் ஒன்று காமிச்சிருந்தாங்க, இது ஹேண்டில் உள்ளது. பார்த்தீங்கன்னா 7 லிட்டர்ல நான் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து ரஃப் ஃபினிஷாக காமிச்சிருப்பேங்க. இது வந்து 3 லிட்டர் மாதிரியே இன்சைடு ஸ்மூத்தாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு 7 லிட்டர்ல. சரி. இதோட மூடி 3 லிட்டர் மாதிரியே 2-in-1 யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஆமாம், அப்போ காமிச்சது சிங்கிளா மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இது அது 3 லிட்டர் மாதிரியே நல்லா 2 இது இன்னொரு வகையிலையும் பயன்படுத்திக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கனமாக இருக்கிறதுனால பிரியாணிக்கு பெஸ்ட்டு இது. ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் பார்த்து ஹேண்டில். ஆமாம், ஏன்னா கனமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு தடவை அடுப்பில் வைக்கிறோம், அப்புறம் ஃபுட்டு சமைச்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறமா இறக்கி வைக்கிறோம். அந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் எடுத்து வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் இதில். இதோட ப்ரைஸ் வந்து 7 லிட்டர் ஸ்மூத் ஃபினிஷ் வந்து 3200 ரூபாங்க. சரி. நேரில் வந்து வாங்கிக்கும் போது இந்த ப்ரைஸ். இப்போ இவ்வளோ நேரம் நான் காமிச்ச அந்த கடாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷாக இருந்திருக்கும் இன்சைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருக்க மாட்டோம். ஜஸ்ட் நம்ம பழைய காலத்தில் பயன்படுத்துற மாதிரி இப்போதான் வந்து இப்போ இந்த கல்லில் வந்து செஞ்சோடனே வருது. அந்த இரும்புக்கள் செஞ்சோடனே கிரைண்ட் எல்லாம் எதுவும் பண்ணாமல் வந்திருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வரும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 750 ரூபாய் மட்டும்தான் வருதுங்க. 10 இன்ச்சு 750. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தரையில் வச்சா நிற்கிற மாதிரி அந்த ஸ்டாண்ட் டைப்ல இருக்குங்க. ஓகேங்க. இது எப்படிங்க நம்ம வந்து சீசனிங் பண்ணி தான் யூஸ் பண்ணணும்? சீசனிங் எல்லாமே பண்ணி வச்சிருக்குது. ஸ்மூத் ஃபினிஷ் இருந்தாலும் ஸ்மூத் பண்ணாத சொரசொரம் இருக்குது, எல்லாமே சீசனிங் பண்ணி ரெடி டு குக் தான். நமக்கு கண்ணில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சொரசொரம் தெரியும். நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்றோம்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஸ்மூத்தா பண்ணிக்கலாம். இது நம்ம பட்ஜெட் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான் அதுல. இதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு அப்புறம் 12 இன்ச்சு 14 இன்ச்சு இந்த மாதிரி சைஸ் வாரியாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷ் இருக்காது, நம்ம மேனுவலாக சீசனிங் பண்ணது தான். இது எல்லாமே ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் வரும், நல்லா கனமாக இருக்கும். இது வந்து வெறும் 500 ருபீஸ் இந்த மாதிரி தான் வரும். இது எல்லாமே ஓகே, நல்லாவே பெரிய. ஆமாம், நல்லா கனமாக இரும்புதாங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ஃபினிஷிங் பண்ணிட மாட்டோம், ரெகுலராக ஃபினிஷிங் பண்ணியிருப்போம். ஓகேங்க. இது ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு வந்துடும் வைங்களேன், 500 ரூபாய் தாங்க. ரெண்டு ப்ரைஸ்லையுமே வச்சிருக்காங்க. ஆமாங்க, நம்ம பட்ஜெட் எதுவும் அதுக்கு வாங்கிக்கலாங்க.
நான் காமிச்சது எல்லாமே கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸுங்க. இது வந்து ஷீட் அயன். இப்போ அயன்லேயே பார்த்தீங்கன்னா ஷீட் அயனுக்கும் கேஸ்ட் அயனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான இரும்பு நம்ம பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுறது தான். வெவ்வேறு கேரக்டர். இது வந்து வளையும் தன்மை கொண்டதாக இருக்கும், அது வந்து உடையும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது நம்ம. பட் ஆனால் அந்த கேரக்டர் அதுக்கு இருக்கு, அவ்வளோதான். இது வந்து 10 இன்ச்சு ஸ்கொயர் ஷேப்பு. இதோட ப்ரைஸ் வந்து 890ங்க. ஓகே, 890 வருது. ஓகேங்க. இதில் நம்ம ஷீட் அயனுங்கிறனால நிறைய ஷேப்ஸ் மேக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அது வளையும் தன்மை இருக்கிறனால. ஆமாங்க. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கூட 4 புரோட்டா மாதிரி கூட போட்டுக்கலாம். ஒரே தோசையானாலும் பெருசாக ஊற்றிக்கலாம். வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சைஸில் கரெக்டாக நல்ல ஒரு உட்டன் ஹேண்டிலோட. ஆமாம், உட்டன் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. டட்கா பேன் சொல்லுவோம். இது ஒரு 6 இன்ச்சு. கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உடன் ஹேண்டில் இருக்கு, ஹேங் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 200 rupees. இப்போ நம்ம பார்க்கறது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃப்ரெஷ்ங்கிற பிராண்டில் உள்ள ஹாட் பாக்ஸுங்க. இது 3 லிட்டரு, இது 5 லிட்டரு. ஓகே, 3 லிட்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 620 ரூபாங்க. 3 லிட்டரு. ஓகே, இது சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் நல்லா வசதியாக இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 5 லிட்டருங்க. நல்ல பெரிய சைஸு, நிறைய இட்லி போட்டு வச்சுக்கலாங்க சாப்பாடு. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து நல்லா ஃபில் பண்ணி வச்சுக்கணும். பாதியாக வைக்காம ஃபில் பண்ணி வைக்கும்போது நமக்கு நிறைய நேரம் ஹீட் அப்படியே இருக்குங்க. அப்படியே நல்லா சூடாக இருக்கும் சாப்பாடு. இது நல்லா ஒரு மெஸ்ஸுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹோட்டல் டைனிங் ஹாலில் கொண்டு போய் பரிவாரத்துக்கு நல்லா வசதியாக இருக்கும். இது வந்து 5 லிட்டரு. இதோட ப்ரைஸ் வந்து 1130ங்க. சரிங்க. இதில் 2 சைஸ் இருக்குது, 3 லிட்டரு, 5 லிட்டரு. இது பார்த்தீங்கன்னா ட்ரை பிளைங்க. இப்போ இனிமேல் நம்ம காட்ட போகிறது எல்லாமே ட்ரை பிளை. இது ப்ரே லேடிங்கிற ஒரு பிராண்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்லி மாடல் சொல்லுவாங்க. பாட்டம் ஷேப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டாகி வரும், பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து 3.5 லிட்டருங்க. 2100 ரூபாய் இதோட ப்ரைஸு. சரிங்க. இது வந்து ட்ரை பிளை. உங்களுக்கு பாட்டம் வந்து 3 லேயர் இருக்கும். ட்ரை பிளைனாவே 2 பக்கமும் எஸ்எஸ், சென்ட்ரல் அலுமினியம் இருக்கும். நல்லா கனமாக இருக்கிறதுனால உணவு நல்லா மெதுவாக வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி, ஓகே. இது 3 லிட்டரு. இது வந்து 3 லிட்டருங்க. இது நார்மல் ஷேப்பு. சரிங்க. இதோட ப்ரைஸ் 1860ங்க. ஓகே. இதுவும் ப்ரே லேடிங்கிற பிராண்டோடது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்கை இப்படி மாதிரி போட்டிருக்கிறது எல்லாமே மேக்ஸ் ஃப்ரெஷ்ஷோடது. இது மில்க் இது பண்ணிக்கலாம், டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1550ங்க. ஓகே. சாஸ் பண்ணால் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பால் காய்ச்சிருக்கு, எல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா கனமாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ட்ரை பிளை. ஆமாம், ட்ரை பிளை. உள்ள பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ், பேக் சைடு நல்லா ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். வுட் ஹேண்டில். இது கடாய். இதுக்கு கிளாஸ் லிட்டும் கொடுத்துட்றாங்க. இதோட ப்ரைஸ் 1480ங்க. சரி. 22 சென்டிமீட்டரு. இது வந்து ஹேண்டில், சிங்கிள் ஹேண்டில் உள்ளது. ஃப்ரை பேனு. நேயரில் ட்ரை பிளைங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னா அந்த இரும்பிலிருந்து நம்ம எஸ்எஸ்ஸாக மாற்றும் போது இந்த நிக்கலுங்கிறது ஆட் பண்ணுவாங்க ரெகுலராக. ஆனால் இதில் வந்து நிக்கல் ஃப்ரீ, நிக்கல் இல்லாமல் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு வந்துருக்காங்க. ஓகே. நேயர் வந்து பிராண்டட், அது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் 40%. இப்போ ஆகஸ்ட் 20, செப்டம்பர் 20 வரைக்கும் 1 மந்த்துக்கு 40% டிஸ்கவுண்ட். மேயர் பிராண்ட் மட்டும். இதில் எம்ஆர்பியிலிருந்து 40% டிஸ்கவுண்ட். ஓகே. இதில் நம்மகிட்ட என்னென்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா கடாயில் 3 சைஸ் இருக்குங்க. 22 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர், 26 சென்டிமீட்டர் 3 சைஸ் இருக்கு. ஓகே. ஃப்ரை பேன்லேயும் அதே மாதிரி தாங்க, ஒரு 3 சைஸ் இருக்கு. சரி. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நமக்கு ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்கவுண்ட் வந்து 1 மந்த் மட்டும் தான் இருக்குது. 1 மந்த் மட்டும் தான் இருக்குது. அதனால் வேணும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் இருக்குங்களா? இது வெப்சைட்டில் ஆட் பண்ணலைங்க, மேயரோட நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணலை. ஆன்லைனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மேயரில் சைஸ் என்ன நம்ம இது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப்லேயும் கூட கேட்டு ப்ரைஸ் கேட்டு வாங்கிக்கலாங்க. சரி, ஓகேங்க. கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும். ஏன்னா இதெல்லாமே கிளாஸ் லிட்டு, சேஃப்டியாக பேக் பண்ணி அனுப்பணும். அந்த பேக்கிங் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜஸ் வரும். மசாலா பாக்ஸ் 5.5 பெட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்குது. இதில் 2, 4, 6, இதில் 7 கண்டெய்னர் இருக்குங்க. இதில் 8 இருக்கும். 3, 6, 7, 8 இருக்குது. பெரிய சைஸு. ஃபுல்லி எஸ்எஸ். மேலே கிளாஸ் த்ரூ இருக்கும், நமக்கு வெளியிருந்தே பார்த்துக்கிறதுக்கு வசதியாக. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ஒட்டுக்கா போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கிஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதோட பிரைஸ் ப்ராடக்டாக இருக்கும். ஆமாங்க. இது 660 சின்னதோட ப்ரைஸ். சரி. பெருசு வந்து 810ங்க. கட் பண்ணணும், ஆனியன் கட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இழுக்கிற டைப் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க. இதை விட சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியானதாக இருக்குது. ஆமாம், நீங்கள் இழுக்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக வருது. ஆமாம். இதோட ப்ரைஸ் வந்து 199 தாங்க. கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர். டபுள் பிளேடு வருது இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே.
கீழே பிளேட் நிறைய இருக்கு. ஆமாங்க, 3 பிளேடா மொத்தம் 6 பிளேட் இருக்குங்க. பிளேட் எல்லாமே நல்ல ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப நாள் லைஃப் வருங்க. நம்ம வெஜிடபிள்ஸை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். 1-2 வெட்டி போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு லைஃப் நல்லா வரும். அந்த மாதிரி வெட்ட முடியாது, அவசரத்துக்கு நமக்கு சின்ன சின்னதாக பொடி பண்ணி ஆஃபீஸ்க்கு போறவங்களுக்குலாம் ரொம்ப வசதியா இருக்கும். இது உள்ளதாங்க ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு. சரிங்க, இதுவும் டிஸ்கவுண்டட் 40% டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் உள்ளது. எல்லாமே மேயரில் உங்களுக்கு அவைலபிள். மேயரில் எல்லாமே டிஸ்கவுண்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணிக்கிறது, இந்த வுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்மாஷ் பண்ணிக்கிறதுக்கு. சரி, இதெல்லாம் பெப்பர் ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாமே ஸ்மாஷ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வுட்டு சாப்பர், இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான வுட்டு. 160 rupees தான் வருது. இதில் சைஸ் வாரியாக இருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 280 rupees. ஒரு ரவுண்ட் இருக்குது, நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். 288 rupees தாங்க இதோட ப்ரைஸ். இது எல்லாமே இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இம்போர்ட்டுன்னு வர்றதுனால உங்களுக்கு நல்ல ப்ரைஸ் கம்மியாக கொடுக்க முடியுதுங்க இந்த ப்ரைஸில். இது 120 rupees தாங்க. பீல் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே, பப்பாயா அந்த மாதிரி எல்லாமே பீல் பண்ணிக்கலாம். இது 110 rupees. ஓகே, இதுவும் பீல் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இது வுட் போர்ட்லேயே கொஞ்சம் பெரிய சைஸு, இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் 180 rupeesங்க. இது ஹேங் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இது 4 வகையான கரண்டி இருக்குங்க. 99 rupees தான். சரி, நம்ம கிளறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாதம் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வுட்டு தாங்க. இது பார்த்தீங்கன்னா 75 rupees தாங்க. நம்ம கிளறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 140, இது 160, இந்த மாதிரி நிறைய சைஸில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ். இது வந்து ஓரளவுக்கு ஹாட் வரும் இருக்கும். ஆமாம், ஓரளவுக்கு இருக்கும். இதில் 4 பார்ட்டிஷன் இருக்குங்க. வெரைட்டி ரைஸ், பொரியல், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே குழந்தைகளுக்கு கொடுத்துட வசதியாக இருக்கும். வெளியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் க்ரீன் கலர், லாவெண்டர் கலர், இந்த மாதிரி கலர்ஸ்லேயும் இருக்குது. சரி, இதோட ப்ரைஸ் சொல்கிறேன். 695 தாங்க இதோட ப்ரைஸ். 695. ஆமாம், இது எல்லாமே டைரக்ட் இம்போர்ட்டர்கிட்ட இருந்து வர்றதுனால இவ்வளோ. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ் எல்லாமே ஜாஸ்தியாக தான் வருது. இதுலேயே ரவுண்டு ஷேப்பு, இது நல்லாவே ஹாட் பாக்ஸாக இருக்கும் வைங்க. மதியம் வரைக்குமே இது நல்லா ஹாட் இருக்கும். காலையில் எடுத்துகிட்டு போனோம்னா மதியம் வரைக்கும் இருக்கும். ஓகே, நல்லா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது. இதில் ஒரு 3 பார்ட் இருக்குங்க. இதில் கலர்ஸ் ஓரளவுக்கு ஸ்டாக் முடிஞ்சுதுங்க, கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இருக்குது இதில். இதோட ப்ரைஸும் 695 தாங்க. சின்ன சைஸு இது பார்த்தீங்கன்னா சின்னது 150ங்க. இது ஒரு 1/2 லிட்டர் போல் இருக்கும். இது ஒரு 3/4 லிட்டர் போல் இருக்குங்க. இது 175 எஸ்எஸ்ல. அது போக இது எல்லாமே 99 rupees. 99 தான். ஓகேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஷேக்கர் மாதிரி இருக்குது. ஓகே, ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஷேக்கர் நம்ம ப்ரோட்டீன் எல்லாம் குடிக்கிற ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஷேக் பண்ணிக்கலாம், ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஜூஸ் போட்டாலும் கொண்டு போய்க்கலாம், சிப் பண்ணி குடிச்சிக்கிற மாதிரி. இது ஹேண்டியாக இப்போ நம்ம ஹேண்ட் பேக்கில் கூட போட்டுக்கலாங்க. இப்போ வாட்டர் வந்து அதிகமாக குடிக்கணும், எப்போவுமே ஒரு ஹேண்ட் பேக்கில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஆமாம், ஒரு வண்டியில் வச்சுக்கலாம், காரில் வச்சுக்கலாம். இது ஹேண்ட் பேக்லேயே போட்டுக்கலாங்க. சின்ன சைஸு. இதோட ப்ரைஸ் 125 தாங்க. சரிங்க. இது 265. நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் கலரு, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக டாய்ஸோடு இருக்குங்க. சரி, இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஒயின் பாட்டில் மாதிரி 395ங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியே இருக்குன்னு வைங்களேன். ஃப்ளாஸ்க் மாதிரியே இருக்கும். இதில் ஒரு 12 hours போட்டிருக்காங்க. தெர்மலுங்களா? தெர்மல் தாங்க. ஓகேங்க. இது ஒரு 6 hours பக்கம் நம்ம ஹாட்டாக கொண்டு போனோம்னா ஹாட்டாகவே இருக்கும். சில்னஸாக போட்டாலும் சில்னஸாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் 266 தாங்க. இது வந்து வுட்டில் தேங்காய் துருவிங்க. இப்போ நம்ம அருவாமுனைனா தரையில் உட்காந்து பண்ணணும், எல்லாத்தாலையும் கீழே உட்காந்து எந்திரிக்க சிரமமாக இருக்கும். அதனால நம்ம கிச்சனில் நின்றுட்டே தேங்காய் துருவிக்கிறதுக்கான டேபிள் டாப்லேயே யூஸ் பண்ணி. டேபிள் டாப்ல இதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஸ்லாப்ல கிச்சன் ஸ்லாப்ல இப்படி ஜஸ்ட் வச்சிடுறோம். ஓகே, இப்படி வச்சுட்டு நம்ம இதோட உரசி நின்று இப்படி துருவிக்கலாம். ஒட்டி நின்று நம்ம இதோட ஒட்டி நின்று அந்த கிரிப்லேயே நம்ம இப்படி துருவி போட்டுக்கலாம். சரி, ஓகேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 550ங்க. 550. ஓகே, ஆன்லைனில் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வுட்டனில் நம்ம டேபிள் டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய தேங்காய் துருவி தான் இது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வந்துட்டு நமக்கு எலக்ட்ரிக்கில் யூஸ் ஆகிற மாதிரி.
இது ஒரு ஆமாம் கமர்ஷியல் சின்ன மெஸ் ஹோட்டல் எல்லாமே இது வாங்கிக்கலாங்க. வீடுகள்லேயே பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களும் இது வாங்கிக்கிறாங்க. இது ஸ்டார்டிங்கில் வந்து இது ஒரே ஸ்பீடு தான் இருக்குங்க. இதில் ரொம்ப லோ ஸ்பீடாக இருந்ததுன்னா அது சும்மா தேங்காய் தடவி தான் கொடுக்குமே ஒழிய தேங்காயை துருவாது. அதனால இது நார்மல் ஸ்பீடில், அதாவது தேங்காய் எந்த அளவுக்கு துருவுனா கரெக்டாக இருக்குமோ அந்த ஸ்பீடில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம க்ளவுஸ் கொடுத்துருவோம் இது கூட சேர்த்து. க்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் பழகிற வரைக்கும் போக போக ப்ராக்டிஸ் ஆகிக்கும். உங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இது யூஸ் பண்ணி பழக்கம் இருக்காது இல்லைங்களா? ஹோட்டலில் ஜென்ஸ் எல்லாம் கிரைண்டரில் துருவுவாங்க, ப்ராக்டிஸ் இருக்கும். பவர் சப்ளையில் கொடுத்து நம்ம ஆன் பண்ணிட்டா போதும். ஓகேங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இப்போ தேங்காய் இல்லாமல் நமக்கு எந்த சமையலுமே கிடையாது. கண்டிப்பாக பொரியல் பண்ணணும்னாலும் சட்னினாலும் அரைச்ச குழம்பு எல்லாத்துக்குமே தேங்காய் மஸ்ட்டு, நல்லதும் கூட. அதனால இது கீழே பவுல் வச்சு கலெக்ட் பண்ணிக்கணும். ஆமாங்களா? ஆமாம், வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து 2500 ரூபாங்க. ஓகே.